அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் இயல் 2 ஒரு 30 கொஷின்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் கேள்வி, முண்டந்துறை புலிகள் காப்பகம் டேஸ் பரப்பளவை கொண்டது. முண்டந்துறை புலிகள் காப்பகம் டேஸ் பரப்பளவை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 895 சதுர கிலோமீட்டர். இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. தமிழகத்தினுடைய 2வது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம். இரண்டாவது கேள்வி, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1.5 மாத்திரை. ஐ அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது அதனுடைய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். இதுவே சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மூன்றாவது கேள்வி, நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கோழிக்குண்டு. நான்காவது கேள்வி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2012. ஜாதவ் பையங்கிற்கு இந்திய அரசு பார்த்திங்கன்னா 2015 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஐந்தாவது கேள்வி, பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுரதா. சுரதாவினுடைய தேன்மலை என்ற நூலில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள பாவகை கிளிக்கண்ணி பாவகை. ஆறாவது கேள்வி, உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிய யானைகள், ஆப்பிரிக்க யானைகள் என்று 2 வகையான யானைகள் இருக்குது. ஏழாவது கேள்வி, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறாமை உள்ளவன். பொறாமை இல்லாதவனினுடைய வறுமையும் பொறாமை உள்ளவனினுடைய செல்வமும் சான்றோர்களால் ஆராயப்படும். எட்டாவது கேள்வி, கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மோய்ப்பனே ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் யார்? கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள் என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கலாப்ரியா. கலாப்ரியாவினுடைய இன்னொரு புதுக்கவிதை பார்த்திங்கன்னா குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது. ஒன்பதாவது கேள்வி, பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் என்ற சொல்லின் பொருள் துக்கம் விசாரித்தல். விடுதி என்ற சொல்லின் பொருள் தங்கும் இடம். அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள் மிகுந்த சுவை. பத்தாவது கேள்வி, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுரதா. சுரதா பார்த்திங்கன்னா உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். அதனால் சுரதாவை உவமை கவிஞர் என்று அழைப்பாங்க. சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசனினுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சுரதா பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று உடையவராக இருக்காங்க. அதனால் சுரதாவின் அதாவது ராசகோபாலன் அப்படிங்கிற அவங்களுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க. அந்த சுப்புரத்தின தாசன் என்பதன் சுருக்கம்தான் சுரதா. 11வது கேள்வி, பால் எத்தனை வகைப்படும்? பால் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால் என்று பால் 5 வகைப்படும். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் அந்த 3 பால்களையும் அந்த 3 பால்களும் பார்த்திங்கன்னா உயர்திணைக்கு உரியது. ஒன்றன்பால், பலவின்பால் இந்த 2 பால்களும் அக்ரிணைக்கு உரியது. 12வது கேள்வி,
ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜமார்த்தாண்டன். இந்த பாடல் பார்த்திங்கன்னா ராஜமார்த்தாண்டன் அவங்க எழுதிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. 13வது கேள்வி, இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் எவை? இந்தியாவில் காணப்படும் மான் வகைகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சருகுமான், மிலாமான், வெளிமான் இந்த மான்கள் எல்லாமே காணப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய மான்களை விட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய புள்ளி மான்கள் தான் அழகில் சிறந்தவை. 15வது கேள்வி, கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என்று 2 வகையான சிங்கங்கள் இருக்குது. அதில் ஆசிய சிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் சரணாலயத்தில் மட்டும்தான் காணப்படும். 15வது கேள்வி, வாழை கன்றை டேஸ். வாழை கன்றை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈன்றது. 16வது கேள்வி, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் பார்த்திங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. 17வது கேள்வி, ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதல்ல மட்டும்தான் ஔகார குறுக்கம் வந்து வரும். இடையிலும் இறுதியிலும் வந்து வராது. அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவில் முழுசாக ஒலிக்கும். இதுவே முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். 18வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஜங்கிள். ஜங்கிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காடு. ஃபாரஸ்ட்ரி, அதாவது வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் என்பது பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். 19வது கேள்வி, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 38. திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா 3 பால்கள், 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாட்கள் இருக்குது. இதில் 3 பால்கள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லி 3 பால்கள் இருக்குது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் இருக்கும். 20வது கேள்வி, தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்னெஞ்சு. 21வது கேள்வி, சுரதா எழுதிய நூல்கள் எவை? சுரதா எழுதிய நூல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் இந்த 3 நூல்களுமே சுரதா எழுதிய நூல்கள். இதில் தேன்மலை என்ற நூல் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசினை பெற்றிருக்கு. சுரதாவை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா, பாவேந்தர் விருது பெற்ற முதல் நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க சுரதா தான். 22வது கேள்வி, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். இந்த பாடல் வரிகளில் கிளிக்கண்ணி பாவகை பயின்று வந்துள்ளது. 23வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவுகாத்தி பல்கலைக்கழகம். 24வது கேள்வி, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, மேட்டுப்பாளையம்.
மேட்டுப்பாளையம் எங்கே? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாட்டினுடைய வனக்கல்லூரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இருக்குது. 25வது கேள்வி, ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கும்? ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 65 லிட்டர். யானை வந்து பார்த்தீங்கன்னா 65 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். 250 கிலோ புல் இலைகளை வந்து அதனுடைய உணவாக எடுத்துக்கும். ஒரு யானை கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். 26வது கேள்வி, கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டியை ஈனும்? கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டியை ஈனும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 90 நாட்களில் குட்டியை ஈனும். 2 அல்லது 3 குட்டிகள் வந்து ஈனும். 2 ஆண்டுகள் வரை அந்த குட்டிகளை வளர்த்துட்டு வரும். 27வது கேள்வி, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி புலி. புலியை வந்து பார்த்திங்கன்னா பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு உணவு கிடைச்சதுக்கப்புறம், தேவையான உணவு கிடைச்சதுக்கப்புறம் வேறு எந்த விலங்கையும் வந்து வேட்டையாடாது. அதனால் புலியை பண்புள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. 28வது கேள்வி, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தம். யானைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை யானைகள் இருக்குது. இதில் ஆசிய யானைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. இதுவே ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் 2 யானைகளுக்குமே தந்தம் இருக்கும். 29வது கேள்வி, கொம்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? கொம்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கிளை. ஈன்று என்ற சொல்லின் பொருள் தந்து. கழித்திட என்ற சொல்லின் பொருள் மகிழ்ந்திட. நச்சரவம் என்ற சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. 30வது கேள்வி, காட்டை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது? காட்டை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வான் என்பது பொருந்தாதது. கணயம், கான், ஆரணி இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.